திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூரில் உள்ள லலிதாம்பிகை சமேத மேகநாதர் கோயில். இது காவேரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 173வது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் மற்றும் சோழ நாட்டின் 56வது கோயிலாகும். பாடல் பெற்ற சிவன் கோயிலில் இதுவும் ஒன்று என்றாலும் இக்கோயில் லலிதாம்பிகை கோயில் என்றே அழைக்கப்படுகின்றது. இக்கோயில் பல சிறப்புகளையும் வித்தியாசமாக வழிபாட்டு முறையையும் கொண்டது. இங்கு லலிதாம்பிகை ஸ்ரீ சக்கர பீடத்தில் மனோன்மணி ரூபமாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தை உருவாக்கிய ஸ்தலம் திருமியச்சூர். இங்குதான் ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தை உபதேசம் செய்தார். அகத்தியரும் ஒரு பௌர்ணமி நாளன்று ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தினால் திருமியச்சூர் லலிதாம்பிகையை வழிபட்டதுடன் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை என்ற பாடலையும் அழகிய தமிழில் இயற்றி அம்பாளுக்கு அர்ப்பணித்தார். இத்தலத்திற்கு வந்து லலிதா சகஸ்ரநாமத்தை லலிதா நவரத்ன மாலையையும் பாராயணம் செய்து அம்பாளை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த கோயிலில் நடக்கும் நெய்க்குல தரிசன உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே இந்த தரிசனத்தை காண முடியும். இந்த தரிசனம் காண்பவருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்பது நம்பிக்கை. இதனால் இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். சூரிய பகவான் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையில் இத்தலம் மீயச்சூர் என அழைக்கப்படுகின்றது. பண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். துன்பங்களுக்கு ஆளான தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானின் திருவடியை சரணடைந்தனர். பண்டாசுரனை அழிக்க ஸ்ரீ பார்வதியை ஸ்ரீ லலிதாம்பிகையாக அவதரிக்க செய்தார் சிவனார். பண்டாசுரனை வதம் செய்வதற்காக ஒரு வேள்வி குண்டத்திலிருந்து ஸ்ரீ சக்கர ரதத்தில் லலிதாம்பிகை என்ற திருநாமத்துடன் கடும் உக்கிரத்துடன் தோன்றினார். பின் அசுரனுடன் போர் செய்து அவனை அழித்தார். ஆனாலும் அவரது உக்கிரம் தனியவில்லை. உக்கிரமாக இருந்த லலிதாம்பிகையை சமாதானம் செய்வதற்காக ஸ்ரீபுர வாசினியாக பூலோகம் சென்று தவம் செய்தால் உனது உக்கிரம் தனியும் என அழுதினார் சிவபெருமான். இதையடுத்து லலிதாம்பிகை ஸ்ரீபுரத்துக்கு வந்து தவம் செய்து சாந்தமானார். லலிதாம்பிகை தனக்குள் இருந்த வசின்யாதி வாக் தேவதைகளை வரவழைத்து தன்னை 1000 திருநாமங்களால் வர்ணிக்கும்படி கட்டளையிட அவருடைய விருப்பத்தின் பேரில் லலிதாம்பிகையின் திருநாமங்களை மந்திரங்களின் வாயிலாக பாடினார்கள். இதுவே ஸ்ரீ மாத்ரே என துவங்கும் லலிதா சகஸ்ரநாமம் என்ற தல வரலாறு கூறுகிறது. பிறகு இங்கு இருந்தபடி அன்பர்களுக்கு அருட்கடாட்சத்தை அளித்தர திருவுளம் கொண்டார். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டரில் உள்ள கேரளம் சென்று அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் திருமியச்சூரை அடையலாம்.